நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சி சுமைல்டு இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். சி சுமைல்டு பட் நெவர் ஷூடு தெம் அவே அப்படின்ட்டான். சி சுமைல்டுன்னு அவள் சிரித்தாள் பட் நெவர் ஷூடு தெம் அவே அப்படின்ட்டான். ஷூடுனா விரட்டி அடித்தல், ரைட்டா? விரட்டி அடித்தல், அதாவது வெளியே போக சொல்கிறது, விரட்டி அடித்தல், ரைட்டா? அப்போ நெவர்னா இல்லைன்னு அர்த்தம். விரட்டி அடிக்கப்படவில்லை, நெவர்னா இல்லை, விரட்டி அடிக்கப்படவில்லை. சி சுமைல்டு அவள் சிரித்தாள், ஆனால் நெவர் ஷூடு தெம் அவே அவைகளை விரட்டி அடிக்கவில்லை, அதாவது அந்த குருவிகளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கவில்லை என்பது பொருளாகிறது. இட் ஷி சுமைல்டு பட் நெவர் ஷூடு தெம் அவேனா அவைகள்னு எதை அந்த சிட்டுக்குருவிகளை, அந்த குருவிகளை விரட்டி அடிக்கவில்லை அப்படின்றா. அவள் புன்னகைத்தாள், ஆனால் அவர்கள்னு எதை குறிக்குது? அந்த குருவிகளை தான் குறிக்குது. ஒருபோதும் விரட்டவில்லை. இட் யூஸ்டு டு பி ஹாப்பியஸ்ட் ஹால்ஃப் ஹவர் ஆஃப் எ டே ஃபார் ஹர். இது அவளுக்கு அந்த அரை மணி நேரம் நல்ல சந்தோஷமாக இருந்தது. இட் யூஸ்னா இது அவள் பயன்படுத்தி இது அந்த அரை மணி நேரம் தான் இட்டு குறிக்குது. யூஸ்னா பயன்படுத்தப்பட்டது. டு பி த ஹாப்பியஸ்ட், டு பி சந்தோஷமான தருணங்களாக கருதப்பட்டது. அந்த அரை மணி நேரம் அவள் உணவளிக்கக்கூடிய ஹால்ஃப் ஹவர், அந்த அரை மணி நேரம் அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆஃப் எ டே, ஒரு நாளில் அந்த அரை மணி நேரம் அந்த உணவளிக்கிறாள் குருவிகளுக்கு, அது அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ரைட்டா? வென் ஐ டிசைடட் டு கோ அப்ராட் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ் அப்படின்னா நான் தீர்மானித்த போது ஐன்னு நான், வென்னுன்னா அப்போது, நான் தீர்மானித்த போது, டு கோ அப்ராட் அப்படின்னா வெளிநாடு, அப்ராட்னா வெளிநாடு, டு கோன்னு வெளிநாடுக்கு செல்ல நான் தீர்மானித்த போது, எதற்காக வேண்டி? ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ், மேற்கொண்டு படிப்பதற்காக நான் வெளிநாடு செல்ல தீர்மானித்த போது, ஐ வாஸ் ஷுயர், நான் ஷுயர்னு சொன்னால் ஷுயர்னால் நான் சொல்லுகிறேன், மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட், என்னோட பாட்டி அப்செட் ஆகிவிடுவாள். அப்செட்னா அவளுக்கு மன வருத்தம் ஏற்படும் என்பதில் நம்பிக்கையாக இருந்தேன். நான் வெளிநாடு செல்லுவதை தீர்மானித்ததன் காரணமாக அவள் மனதளவில் பாதிக்கப்படுவாள். அப்செட்னா மனதளவில் பாதிக்கப்படலாம். இது ஐ வாஸ் ஷுயர், நான் நம்பிக்கையாக இருந்தேன். இதில் மை கிராண்ட் மதர், என்னோட கிராண்ட் மதர்னு பாட்டி, வுட் பி அப்செட், அவள் அப்செட் ஆகிவிடுவாள், அதாவது மனதளவில் பாதிப்பாள் என்பதில் நம்பிக்கையாக இருந்தேன். அப்படின்னா மனதளவில் பாதிக்கப்படுவாள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னா. நான் வெளிநாட்டில் மேலும் படிக்க செல்ல முடிவு செய்த போது என் பாட்டி வருத்தப்படுவாள் என்று நான் நம்பினேன். நெக்ஸ்ட், ஐ வுட் பி அவே ஃபார் 5 years, நான் 5 ஆண்டு காலமாக வெளியில் இருப்பேன், படிப்பதற்காக வெளியில் இருப்பேன்னு சொல்கிறான். ஐ வுட் பி நான் இருப்பேன், அவே ஃபார் 5 years அப்படின்னா 5 ஆண்டு காலங்களுக்கு வெளியில் இருப்பேன், வெளிநாட்டில் இருப்பேன் அர்த்தம். அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல் அப்படின்றான். நான் 5 ஆண்டு காலத்துக்கு வெளியில் இருப்பேன், மேலும் அண்ட் அட் ஹர் ஏஜ் அவளோட வயதானது ஒன் குட் நெவர் டெல், அவளோட வயது கூடிக்கொண்டே போகிறது மாதிரி தெரியாது, அதே மாதிரி தான் இருக்கிறாள் என்று சொல்லுகிறேன். மேலும் அவளின் வயதில் எதுவும் சொல்ல முடியாது, அந்த 5 ஆண்டு காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் முதுமை வரணும் இல்லை, ஆனால் வரல, அப்படியே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்கிறேன். அண்டு அட் ஹர் ஏஜ் அவளோட வயதில் ஒன் குட் நெவர் டெல், அவளோட வயசை எவனால் கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் இருப்பாள் என்றான். பட் மை கிராண்ட் மதர் குட், அதாவது என்ன கிராண்ட் மதர், என்னோட பாட்டியால் முடியும். என்ன முடியும்? ஷி வாஸ் நெவர் சென்டிமெண்டல், ஆனால் பாட்டிக்கால் முடியும். என்னவது? அவள் உணர்ச்சி வசப்பட மாட்டாள் என்பது அவரால் முடியும். ஷி வாஸ் நாட், முடியாது, சென்டிமெண்ட்டாக அவள் இருக்க மாட்டாள். ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல் அப்படின்னா உணர்ச்சி வசப்படவில்லை, நான் வெளிநாடு செல்வது பார்த்து உணர்ச்சி வசப்படவில்லை. ஷி கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன், அவள் வந்தாள். ஷி கேம்னா வந்தாள், எங்கே? டு லீவ் மீ என்னை விடுவதற்காக வந்தாள். எங்கே? அட் த ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னை விடுவதற்காக வந்தாள். பட் டிட் நாட் டாக், என்கிட்ட பேசலை. பட் டிட் நாட் டாக்னா எதுவும் பேசவில்லை. ஆர் ஷோ எனி எமோஷன், அல்லது எந்த விதமான எமோஷன் உணர்வையும் ஏதாவது ஒரு உணர்வு, வருத்தமோ சந்தோஷமோ எந்த விதமான உணர்வையும் அவள் காட்டிக்கொள்ளவில்லை. ஹேர் லிப்ஸ் மூட் இன் ப்ரேயர், அவளோட உதடுகள் நகர்ந்து கொண்டே இருந்தன. எதில்? ஜபத்தில், அதாவது ஜபத்தில் அவளோட உதடுகள் நகர்ந்து கொண்டே இருந்தனா அவள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பையும் சத்தம் வெளியில் வரல. லிப்ஸ்னால் உதடுகள் நகர்ந்து கொண்டே இருந்தன. ஹேர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர் அப்படின்றான். அவளோட மனம் பிரார்த்தனையில் மூழ்கியிருந்தது. ஹேர் மைண்டுனா அவளோட மனமானது வாஸ்னால் தொலைந்து விட்டது. அப்படின்னா தொலைந்து விட்டுனா எதில் தொலைந்து விட்டது? இன் ப்ரேயரில் தொலைந்து விட்டது. அப்படின்னா ப்ரேயரில் மூழ்கி இருந்தான்னு அர்த்தம்.
அவளோட மனசு ஃபுல்லாக ப்ரேயரில் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பிரார்த்தனையில் மூழ்கி இருந்ததுன்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் எர் ரோசரி அப்படின்ட்டா. அவளோட விரல்கள் ஹர் ஃபிங்கர்ஸ்னு விரல்கள் வேர் பிஸின்னு சொன்னால் அவளோட விரல்கள் வந்து பிஸியாக இருந்தது. அப்போ எப்படி பிஸியாகனா செயல்பட்டு கொண்டே இருந்தது. என்ன பிஸினா செயல்பட்டு கொண்டே இருந்தது. ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி ஆனால் செயல்பட்டு கொண்டே இருந்தது. டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் தி ஹர் ரோசரி அப்படின்றான். டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் த ரோசரின்னு ஜெபமாலை, ஒரு மாலை இருக்கு இல்லையா, பாசி மாலை மாதிரி இருக்கும், அதான் ரோசரிம்பாங்க. ஜெபமாலையில் உள்ள பாசிகளை எண்ணுவதில் அவள் அவளோட விரல்கள் பிஸியாக இருந்ததுன்றான். டெல்லிங்னா சொல்லுவதற்குன்னு என்ன, அது சொல்லுவதற்கு இல்லை, இந்த இடத்துல எண்ணுவதற்குன்னு அர்த்தம். டெல்லுன்னா சொல்லுதல், ஆனால் டெல்லிங்னா ஒன்றா எண்ணிட்டு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் டெல்லிங் த பீட்ஸ்னால் அந்த மாலையில் உள்ள பாசிகளை, அந்த மாலையில் உள்ள ரோசரினா மாலை என்னது, அந்த ஜப மாலையில் உள்ள பாசிகளை எண்ணுவதில் அவளோட விரல்கள் பிஸியாக இருந்தது. சைலண்ட்லி சி கிஸ்டு மை ஃபோர்ஹெட், அதாவது அமைதியாக அவள் என்னுடைய நெற்றியை முத்தமிட்டாள். சைலண்ட்லி அமைதியாக சி கிஸ்டு என்ற பாட்டி, சி என்ன பாட்டி குறிக்குது, கிஸ்டு மை ஃபோர்ஹெட் என்னோட நெற்றியில் முத்தமிட்டாள். அண்ட் வென் ஐ லெஃப்ட், நான் அங்கேருந்து கிளம்பும்போது, வென் ஐ லெஃப்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது என்ற பாட்டி ஃபோர்ஹெட்டில் முத்தமிட்டாள். ஐ செரிஸ்டு த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட். அப்போ செரிஸ்டு அப்படின்னு சொன்னால், அப்போ செரிஸ்னால் ஞாபகமாக வைத்திருந்தேன். எதை, த மாய்ஸ்ட் இம்ப்ரெஷன். மாய்ஸ்ட்னது ஈரப்பதமான ஒரு பதிவு, மாய்ஸ்ட்னு ஈரப்பதம், இம்ப்ரிண்ட்னு ஒரு பதிவு. அப்போ நெத்தியில் முத்தமிட்டாலே பாட்டி, அது வந்து ஈரப்பதம் தானே, வாயில் ஈரம் இருக்கும் இல்லையா, அது ஒரு பதிவு மாதிரி எனக்கு பதிஞ்சிருந்தது நெத்தியில். இம்ப்ரிண்ட் அப்படின்னா பதியப்பட்டுள்ளது. எப்படி, ஈரப்பதமான பதிவு மாதிரி அவள் நெத்தியில் முத்தமிட்டதை நான் ஞாபகம் வைத்திருந்தேன். செரிஸ்டு அப்படின்னா நான் ஞாபகம் வைத்து கொண்டேன் என்றான். அஸ் பெர்கியாப்ஸ் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பட்வீன் அஸ் அப்படின்னா, அஸ் பெர்கியாப்ஸ் ஒரு வேளை, கடைசியோட இது லாஸ்ட் சைன், அதாவது கடைசி நிகழ்வு, ரைட்டா. லாஸ்ட் சைனா கடைசி நிகழ்வு, சைனை நிகழ்வுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பட்வீன் அஸ் அப்படின்னா, எனக்கும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் உடல் ரீதியான தொடர்பு, எனக்கும் என் பாட்டிக்கும் உடல் ரீதியான, பட்வீன் அஸ்னால் எனக்கும் என் பாட்டிக்கு நடுவில், பட்வீன் இருவருக்கும் நடுவில் உடல் ரீதியான ஒரு தொடர்பு, இதுதான் கடைசியான தொடர்பாக இருக்கும் என்பதை நான் ஞாபகம் வைத்து கொண்டேன் அப்படிங்கிறான். பட் தட் வாஸ் நாட் ஷோ, அது வந்து அப்படி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா திரும்பி வரும்போது உயிரோடு இருந்தான். போகிற 5 வருஷம் செத்து போயிடுவாள் நினச்சேன், அதான். பட் தட் வாஸ் நாட் ஷோ அப்படின்றான். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருடம் கழித்து, இவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு சொன்னால், நான் 5 வருஷம் வயசு ஆயிடுச்சு பாட்டிக்கு, இப்போ நம்ம வெளிநாடு போனால் இறந்துருவாளோ என்னமோன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது நடக்கலை. பட் தட் வாஸ் நாட் ஷோ, அந்த மாதிரி இல்லை. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருடம் கழித்து ஐ கேம் பேக் ஹோம், நான் வீட்டுக்கு வந்தேன், வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறான். ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். அப்போது வெளிநாட்டிலேருந்து இங்கே வரும்போது நான் அவளை சந்தித்தேன். எங்கே, அட் த ஸ்டேஷன் அப்படின்னா அவள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கூப்பிட்ருக்கா பாட்டி, ரைட்டா. அட் த ஸ்டேஷன் அங்கே சந்தித்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வீடு திரும்பினேன், அவள் என்னை நிலையத்தில் சந்தித்தாள், ரைட்டா. சி டிட் நாட் லுக் ஏ டே ஓல்டர் அப்படின்னா அவள் தென்படவில்லை. சி டிட் நாட் லுக் தென்படல, ஓல்டர், அது 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் வயசாகிருக்கும், அந்த மாதிரி தெரியல. நான் எப்படி போனேன்னா அப்படியே தான் எங்கள் பாட்டி இருந்தா. அப்போ 5 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் முதுமை அடைஞ்சிருக்கணும் இல்லை, ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியலன்றான். பட் சி டிட் நாட் லுக் ஏ டே ஓல்டர் அப்படின்னா, இந்த நாள் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியலை எங்கள் பாட்டி, அவள் ஒரு நாள் கூட வயதானதாக தோன்றவில்லை. எ டே ஓல்டர்னா தோன்றவில்லைன்னு அர்த்தம். சி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னா அவளுக்கு இன்னும் சொல்லுவதற்கு எந்த வார்த்தையும் இல்லை, என்னிடத்தில் சொல்ல எந்த வார்த்தையும் இல்லை. சி ஸ்டில்னா இருந்தால், இப்போதும் இருக்கிறாள். ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை, வேர்ட்ஸ்னு வார்த்தைகள் சொல்லுவதற்கு அவளுக்கு நேரம் இல்லை. அண்டு ஒயில் சி கிளாப்ஸ்டு மீ இன் ஹர் ஆர்ம்ஸ் அப்படின்றான். ஆனால் நேரம் இல்லை. அவள் என்னது, அவள் என்னை தன் கைகளால் அணைத்த போது, கிளாப்ஸ்னு அணைக்கிறாள், ரைட்டா. அவள் கிளாப்ஸ்டு மீ என்னை
அவள் இன் ஹர் ஆர்ம்ஸ் அவளோட கைகளால் அணைத்த போது ஐ குட் ஹியர் த ரெசிட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ் அப்படின்னா நான் உணர முடிந்தது. ஐ குட் ஹியர்னா கேட்க முடிந்தது. எதை கேட்க முடிந்தது? ஹர் ரெசிட்டிங் ஹர் ப்ரேயர் அப்படின்றான். இது ப்ரேயர் என்னது? ஜபம் பண்ணுறத, அவள் வாயால் ஜபம் பண்ணுறத, அவள் என்னை அணைத்த போது என் பாட்டி அவள் ஜபம் பண்ணுறத என்னால் ஜபம் பண்ணி ஒப்பிப்பது. ரெசிட்டிங்னு ஒப்பித்தல், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவள் ஜபம் பண்ணும் ஒப்பித்து கொண்டிருப்பதை என்னால் கேட்க முடிந்தது. ஐ குட் ஹியர். கட்டி அணைத்து முத்தமிடும்போது எனக்கு கேட்க முடிந்ததுன்றான். ஈவன் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் மை அரைவல், அதாவது நான் முதல்ல வந்து திரும்பி வந்த நாளில் கூட, ஈவன் அந்த நாளில், ஈவன் ஆன் த ஃபஸ்ட்டு டே ஆஃப் மை அரைவல் நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு டே, முதல் நாள் நான் வந்து சேர்ந்த முதல் நாளில் கூட ஹர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா அவளோட சந்தோஷமான நாள் என்பது தருணம். மொமெண்ட்ஸ்னால் தருணம். ஹாப்பியஸ்ட் சந்தோஷமான தருணமாக வேர் வித் த ஸ்பேரோஸ் அப்படின்னா அந்த சிட்டுக்குருவிகளோடு தான் இருந்தது, என்னோட இல்லை. நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், அவளோட சந்தோஷமான தருணம் என் கூட இல்லை. ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னா அவளோட சந்தோஷமான தருணமானது, அதாவது அந்த நேரமானது, மொமெண்ட்ஸும் நேரம் தருணம், வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ் அவளோட சிட்டுக்குருவிகளோடு தான் அவள் இருந்தாள். ஹூம் சி ஃபெட் லாங்கர், ஹூம்னா அவைகளுக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு. சி ஃபெட் லாங்கர், ஃபெட்னா உணவளித்தாள், ஃபெட்னா உணவளிக்கிறது, லாங்கர் நீண்ட நேரமாக உணவளித்து கொண்டிருந்தாள். அண்டு வித் ஹர் ஃப்ரீவேலஸ் ரீபக்ஸ். அப்போ ஃப்ரீவேலஸ் ரீபக்ஸ் அப்படின்னு சொன்னால் சிறு சிறு, ஃப்ரீவேலஸ்ன்னு சொன்னால் அதாவது என்ன, ரீபக்ஸ்னால் கண்டிப்புகள், கண்டிக்கிறது. அப்போ ஃப்ரீவேலஸ்னால் பழமையானன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதை பழமையான கண்டிப்புகளுடன், அதாவது சிறு சிறு கண்டிப்பு. நீ இப்போ ஃப்ரீவேலஸ்னால் சிறு சிறுன்னு கூட போட்டுக்கலாம். சிறு சிறு கண்டிப்புகளுடன் அந்த குருவிகளுக்கு உணவு அளிக்கும் போது இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா, இப்போ நாய்களுக்கு நம்ம உணவு போடும்போது சொல்கிறோம்ல, அதனால தான் சொல்கிறான் சிறு சிறு கண்டிப்புகளுடன். ஃப்ரீவேலஸ்னால் சிறு சிறு, ரீபக்ஸ்னால் கண்டிப்புகள். அந்த நீ ஃப்ரீவேலஸ்ன்னு சிறு சிறுன்னு போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட அது ஒரு பழமையான கண்டிப்புகள்னு ஒரு சொல்லி போட்டுக்கலாம், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஃபார் ஹர் அப்படின்னா அன்று சாயந்தரம், அந்த நாள் சாயந்தரத்தில் சில மாற்றங்கள் அவளிடத்தில் தென்பட்டது. இந்த ஈவினிங் எ சேஞ்சுனா ஒரு மாற்றம், கேம் ஓவர் ஹர் அப்படின்னா அவளுக்கு அவள் மேலே ஒரு மாற்றம் தென்பட்டது. என் பாட்டியோட செயல்பாடில் மாற்றம் தென்பட்டதுன்னு சொல்கிறது தான் சொல்கிறான். இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர் அவள்கிட்ட ஒரு மாற்றம் தென்பட்டது. ஷி டிட் நாட் ப்ரே, அன்னைக்கு அவள் ப்ரே பண்ணலை, ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். ஷி டிட் நாட் ப்ரே. அப்போ ஷி கலெக்டட் ஆஃப் த நெய்பர்ஹுட் அப்படின்னா அவள் அருகில் இருந்தவர்களை ஒன்று கூட்டினாள். ஷி கலெக்டட்னா இது மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறது இல்லை, அதாவது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறது. அதான் ஷி கலெக்டட் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். அப்போ அருகில் உள்ளவர்களை அழைத்து பேசினாள். ஷி கலெக்டட் த உமன்னா பெண்கள், ஆஃப் த நெய்பர்ஹுட் அருகில் வசிப்பிக்கக்கூடிய பெண்களை அழைத்தாள். அண்ட் காட் அண்ட் ஓல்டு ட்ரம் அப்படின்னா ஒரு பழைய காலத்து ஒரு ட்ரம், இசைக்கும் கருவி, ட்ரம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த கருவியை எடுத்தாள். அண்ட் ஸ்டார்டட் டு சிங் அப்படின்னா அவள் பாட ஆரம்பித்தாள். ஒரு பழைய காலத்து கருவியை எடுத்து அந்த பக்கத்தில் உள்ளக்கூடிய பெண்களை கூப்பிட்டு பழைய காலத்து கருவியை எடுத்து அவள் பாட ஆரம்பித்தாள். அடுத்து நெக்ஸ்ட், ஃபார் சிவரல் ஹவர்ஸ் சில மணி நேரம் கழித்து she thumped the sagging skin of the dilapidated drum அப்படின்றான். அப்போ பல மணி நேரம் கழித்து, ஃபார் சிவரல் ஹவர்ஸ் அப்படின்னா பல மணி நேரம் கழித்து she thumped அப்படின்னு சொன்னால் thumped the sagging skinனா தோல், அதில் தோலால் தான் செஞ்சுருப்பாங்க. ஷேகிங்னா தளர்ந்து போன அந்த ட்ரம்மில் தோல் தளர்ந்து போயிருக்கான், அதான் சொல்ல ஷேகிங் ஸ்கின் அப்படின்னா ஆஃப் த டைலாபேட்டட் ட்ரம். அப்போ டைலாபேட்டட்னா பாலடைந்த ஒரு ட்ரம், இசைக்கருவி, ரைட்டா. டைலாபேட்டட்னா பாலடைந்த பழமையான, ரைட்டா, ட்ரம் ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியில் உள்ள தோலானது எப்படி இருக்குது? ஷேகிங்னா அதாவது ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறான். ஷேகிங்னு சொன்னால் ஒரு தளர்ந்த ஒரு தோலால் செய்யப்பட்டுள்ள தோலாக இருக்கிறது. அதை வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தாள், அதை தம்புடுன்னு அடித்து கொண்டிருந்தாள். தம்புடுத ஷேகிங் ஸ்கின் ஆஃப் த டைலாபேட்டட் ட்ரம். தம்புன்னா அடித்து கொண்டிருந்தால், எதை அடித்து கொண்டிருந்தால்? ஷேகிங் ஸ்கின்னா தளர்ந்த தோலால் செய்யப்பட்ட டைலாபேட்டட் ட்ரம், பாலடைந்த ஒரு ட்ரம்மை அடித்து கொண்டிருந்தாள். அண்டு சேங்னா பாடினாள். ஆஃப் த
ஹோம் கம்மிங் ஆஃப் த வாரியர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே நான் உனக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் பாட்டு பாடினாள். எதை பாட்டி பாடினாள்? ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் த வாரியர்ஸ். வாரியர்ஸ்னால் போர் வீரர்கள் போர்க்களத்திலிருந்து சண்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. அந்நேரம் அந்த ஊரில் அவங்கள வரவேற்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க மக்கள். அதைத்தான் சொல்கிறான். ஏற்கனவே நான் ஹிஸ்ட்ரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். சாங் த ஹோம் கம்மிங் ஆஃப் த வாரியர்ஸ். அந்த வீடு திரும்பும் வீரர்களின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாள் அப்படின்றான். சாங் த ஹோம் கம்மிங் ஆஃப் வேரியர்ஸ். வேரியர்ஸ்னால் போர்க்களத்திலிருந்து வீடு திரும்பும் போர் சண்டை போட்டுட்டு ஈவினிங் வீடு திரும்பிடுவாங்க. அவங்க வீரர்கள் வரவேற்பும் விதமாக உண்டான பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாள். வி ஹேட் டு பெர்சூட், ஹேட் டு ஸ்டாப், டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னா வி ஹேட் டு பெர்சூட் அப்படின்னா அதை நாங்கள் டு பெர்சூட், ஹேட் டு ஸ்டாப், அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங் அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம் என்று களைப்படையாமல் இருப்பதற்காக. ஸ்ட்ரெயினிங்னா களைப்படையாமல் இருப்பதற்காக அவள் பாடிக்கிட்டே இருக்கா. ஆனால் களைப்படைஞ்சிருவான்றதுனால நிப்பாட்ட சொல்லி அதிகமான நாங்கள் ரிஸ்க் எடுத்தோம்னு சொல்கிறான். அதுதான் சொல்கிறான். அவளை அதிக களைப்படையாமல் இருக்க, அதாவது ஓவர் ஸ்ட்ரெயினிங், டு அவாய்டுனா அதாவது தவிர்க்க, அதிக களைப்படையாமல் தவிர்க்க. ஓவர் ஸ்ட்ரெயின்னா களைப்படையாமல் தவிர்ப்பதை நிப்பாட்ட வேண்டி, டு ஸ்டாப் நிப்பாட்ட வேண்டி நாங்கள் வற்புறுத்த வேண்டியிருந்தது. பெர்சூட்னா வற்புறுத்த வேண்டியிருந்தது. ரைட்டா? அதை எப்படி சொல்கிறான்? வி ஹேட் டு பெர்சூட்னா நாங்கள் அவளை வற்புறுத்தினோம். எதற்காக வேண்டி? டு ஸ்டாப், அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங்னு சொன்னால் அதிகமாக களைப்படைவதை தவிர்க்க வேண்டி அவளை நாங்கள் வற்புறுத்தினோம். அதை வி ஹேட் டு பெர்சூட்னா களைப்படையாமல் இருப்பதற்காக வேண்டி. அப்போ நெக்ஸ்ட்டு தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம். இதுதான் முத டைம் இப்படி தான் நடந்தது. இதுக்கு முன்னே இப்படி நடக்கலை. சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹேர் தட் ஷிட் நாட் ப்ரே அப்படின்னா ஒரு நாள் கூட ப்ரே பண்ணாமல் இருந்தது கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் அவள் அது எதாச்சும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நான் பார்க்குறேன். தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம். இதுதான் முதல் நேரம் இவள் செஞ்சது. இப்படி தான் தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம். இதுதான் முதல் டைமாக இருக்குது. சின்ஸ்னால் இது வரைக்கும் இப்படி செஞ்சதில்லை. ஐ ஹேட் நோன், ஐ ஹேட் நோன் ஹேர். அது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. ஐ ஹேட் நோன் ஹேர்னால் நான் அறிந்தது இல்லை. எப்படி? தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம். இதுதான் முதல் டைம் செஞ்சுருக்கா. தட் ஷி டிட் நாட் ப்ரே. அவள் ப்ரே பண்ணாமல் இந்த வேலையை செஞ்சதை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அவள் இப்போ பார்த்தாலும் ப்ரே பண்ணிட்டு தான் பண்ணுறான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். மறுநாள் காலையில் அவள் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். ஷி வாஸ் டேக்கன் இல். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இட் வாஸ் த மைல்டு ஃபீவர். இது ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலாக இருந்தது. அண்டு த டாக்டர் டோல்டு. டாக்டர் சொன்னார். எப்படி? இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான் என்று டாக்டர் சொன்னார். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்க்கலாம்.